வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து ஒரு சூப்பரான சம்பவம் போச்சு. அதாவது குட்டி பசங்க 2 பேர் உள்ளே வந்திருந்தாங்க. பேராசூட் அந்த ஒரு வெப்சீரிஸ்க்காக உள்ளே வந்தாங்க ப்ரொமோஷனுக்கு. சூப்பராக அந்த பையன் பேசியிருந்தான். அந்த குட்டி பாப்பா யாரும் உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய தளபதி லியோ இந்த படத்தில் வந்து பாப்பா வந்திருப்பாங்க. அந்த பாப்பாவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வெப்சீரிஸில் நடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 எபிசோடு வெள்ளிக்கிழமை வரப்போது அதை வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்காக ஒரு சிறப்பான கேம்ஸ்லாம் வந்து பிக் பாஸ் கொடுத்துருந்தார். சூப்பரான ஒரு கேம். இதுக்கு முன்னாடி இந்த கேம் பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தரமாக போன கேம். அதை வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஒரு சின்ன பொம்மை மாதிரி டால் மாதிரி வச்சு நடுவில் அதை வந்துட்டு அந்த பஸ்ஸர் அடித்தோன்னே கிட்ட வந்துட்டு யார் அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அதுதான் ஒரு கேமு. அந்த எடுக்கும்போது டக்குன்னு தொட்டுட்டாங்கன்னா அவுட்டு. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த பக்கம் அருண், அதுக்கப்புறம் அன்ஷிதா, அந்த குட்டி பாப்பா பொண்ணு, அதுக்கப்புறம் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு டீமாக இருந்தாங்க. இந்த பக்கம் மெஜாரிட்டி பாய்ஸ் வந்து இருந்தாங்க, அந்த பையனும் இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த கேமு. அதில் ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்க தான் வின் பண்ணாங்க 2 பாயிண்ட். அதுக்கப்புறமா இதில் நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா கேம் நல்லா இருந்தது வந்து ராணவன் ஜாக் சூப்பராக இருந்துச்சு. அதில் ராணவ் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். சமயம் பார்த்து சூப்பராக எடுத்துகிட்டு போனார். ரொம்ப பார்க்க சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதில் வந்து ராணவ் வின் பண்ணார். அதுக்கப்புறமா தர்ஷிகாக்கும் அந்த குட்டி பையனுக்கும் நடந்துச்சு. அதுவும் சூப்பராக இருந்தது. டப்புன்னு பையன் வந்துட்டு ஆப்போசிட்டில் அந்த பெண்கள் சைடு தான் நின்றுருந்தான். டப்புன்னு எடுத்தால் இந்த பொண்ணு இது பண்ணுறதுக்குள்ள அவன் ஓடிட்டான். பட் இருந்தாலும் தர்ஷிகா விட்டுருப்பாங்க, ஏன்னா குட்டி பையன்றதால. அதுக்கப்புறம் அன்ஷிதாக்கும் சத்யாவுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அன்ஷிதா டப்புன்னு எடுத்து ஓட போகுது. இவர் தான் ஹைட்டு வெயிட்டாக இருக்கார்ல, டச் பண்ண டாப்பில் டமானு போகுந்தாங்க கீழே. பாவமாகிடுச்சு. அது கொஞ்சம் அடி பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து ஒரு சில பேர் இந்த பெண்கள் டீமில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஸ்போர்ட்டிவ் எடுத்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் இதை ஒரு சான்ஸாக வச்சு அக்யூசியேஷன் பண்ணுவாங்க பாய்ஸ் மேலே. அந்த விஷயங்களை இங்கே வந்துட்டு மஞ்சரியாக இருந்தாலும் சரி, இந்த அன்ஷிதா, ஜாக்லின், ஒரு சில பேர்லாம் வந்து சொல்கிறதே கிடையாது. அது ரொம்ப பெரிய ஒரு ஸ்போர்ட்டிவ்ஸாக நான் பார்க்குறேன். உங்களுக்கு அதை கவனிச்சிங்களா அப்படின்ற சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ரஞ்சித் அண்ட் சௌந்தர்யாவும் பயங்கரமாக இருந்தது. சூப்பராக போயிட்டே இருந்துச்சு. ரஞ்சித் எப்படி இதை வந்து எடுக்க போகிறார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சௌந்தர்யா எடுத்தாமல் டக்குன்னு தொட்டுட்டு அதை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அந்த கேப்பில் ரஞ்சித் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ரொம்ப அழகாக இருந்தது. நேற்று எவ்வளோ சண்டை போட்டாங்களோ அதுக்கு அளவுக்கு இங்கே பயங்கரமாக வந்து ஜாலியாக இருக்காங்க. ஸோ நல்ல விஷயந்தான். ஏன்னா ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடும். பார்க்குற நம்மளுக்கே மன உளைச்சல் அதிகமாக இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எவிக்ஷன் யார் வெளியேறுவாங்கன்னு நீங்கள் நினைக்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.